சுரேஷ் கிருஷ்ணா சார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்களை படம் பண்ண ஒரு இயக்குனர். அவர் பாம்பேல பிறந்தவர். அவருக்கு இரு சகோதரர்கள் இருக்காங்க, ஒரு சகோதரி. அவங்க சகோதரி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் சாந்தி கிருஷ்ணா. சுரேஷ் கிருஷ்ணா சார் பொருளாதாரத்துல பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு. அவர் எல்வி பிரசாத்ல மும்பை அனுபவம், எல்வி பிரசாத் மும்பை அனுபவத்துல ஒரு கணக்கு மேலாளராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பெற்ற நிர்வாக உதவியாளர். அப்புறம் பிரசாத் ப்ரொடக்ஷன் மும்பை அலுவலகத்துல ஃபுல் கண்ட்ரோலா அவர் கண்ட்ரோல்ல வருது. சோ அப்போ எல்வி பிரசாத் என்னன்னா கே பாலச்சந்தர் வச்சு ஏக் துஜே கேலியை படம் பண்றாங்க. சோ ஏக் துஜே கேலியை படம் பண்றப்ப என்னன்னா நம்ம கே பாலச்சந்தர் சாருக்கும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுது. சோ அது மூலமா அவர் தன் சரி உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரணும் அப்படின்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்துறாரு. சோ அது மூலமா என்னன்னா தண்ணீர் படத்துல முதல்ல உதவி இயக்குனரா சுரேஷ் கிருஷ்ணா சேர்றாரு. 1984 அச்சமில்லை படத்துல இணை இயக்குனரா பணியாற்றுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு சினிமா பற்றிய ஒரு நல்ல புரிதல், அவர் பேசிக்காவே ஒரு நல்ல நாலேஜ் உள்ளவர். அவருக்கு சினிமா பற்றிய புரிதல், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சோ இதுக்கடுத்து சுரேஷ் கிருஷ்ணா சார் தன்னுடைய ஃபர்ஸ்ட் படம், அதாவது என்னன்னா ஹிந்தியில வெளியான ஒரு ரீமேக் படம் தான் அர்ஜுன். அதை வச்சு என்னன்னா கமல் ப்ரொடக்ஷன்ல சத்யா படம் பண்றாங்க 1988. இந்த 1980 இந்த சத்யா படம் பாத்தீங்கன்னா யாருமே ஒரு எதிர்பார்க்க ஒரு என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை கிடைக்குது. ரெண்டாவது 1988 தமிழ் திரைப்பட உலகில அதிக வசூல் செய்த படமும் கூட. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம ஒரு ஒரு மொழின்றது எவ்வளவு முக்கியம்ன்றது மெயின். நம்ம தமிழ் சொல்றோம், ஆனா என்னன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம் இருந்தா ஒரு பெரிய ரவுண்டு வரலாம். நீங்க எவ்வளவு இப்ப நீங்க சுரேஷ் கிருஷ்ணாவோட ஒரு வாழ்க்கையை பாருங்க. அவர் பேசிக்கா பாம்பேல இருக்காரு. அவர் தமிழ் படம் பண்ணியிருக்காரு, தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு, கன்னட படம் பண்ணியிருக்காரு, ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு, மலையாள படம் பண்ணியிருக்காரு. சோ மொழி அவசியம். நம்ம அசால்ட்டா தமிழ் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனரேஷன் ஃபுல்லா அடுத்தடுத்து வேற லாங்குவேஜ்ல படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. இங்க மொழி எவ்வளவு முக்கியம்ன்றது சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். சுரேஷ் கிருஷ்ணா சார் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள், அதாவது ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா மோகன்லால், அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னடத்துல தெலுங்குல வெங்கடேஷ் நாகார்ஜுனா வச்சு படம் பண்ணியிருக்காரு. கன்னடத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வச்சு பண்ணியிருக்காரு. நம்ம பரத் வச்சு கூட படம் பண்ணியிருக்காரு. ரகுமான் வச்சு படம் நடிச்சு. இவ்வளவு படங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண ஒரு டைரக்டரா ஒரு ஹிட் டைரக்டரா இருந்தா கூட நீங்க அடுத்த லாங்குவேஜ்ல படம் பண்றப்போ ஒரு படம் பண்ணுவீங்க, 2 படம் பண்ணுவீங்க, லாங்குவேஜ் உங்களுக்கு புரிதல் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த வேற மொழி படம் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சால வச்சு பண்ணுவோம். நல்ல ஒரு லாங்குவேஜ் புரிதல் இருந்தா ஈஸியா என்னன்னா அடுத்து போடிக்கிட்டே இருக்கலாம். இங்க தமிழ் சினிமால ஒரு சில பேர் தான் பெரிய அளவு இந்த மாதிரி சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹிந்தியில சல்மான் கான் வச்சு 2 படம் கொடுத்திருக்காரு. சோ அது லாங்குவேஜ் முக்கியம். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். அதாவது பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் ரஜினிகாந்த் சாரை வச்சு அண்ணாமலை, வீரா, பாட்ஷா, பாபா, சோ இந்த 4 படங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் அண்ணாமலை படம் பாருங்க, அதனுடைய சக்சஸ் ரேட்டு. சோ அதை மீறி ஒரு சக்சஸ் ரேட் கொடுத்தது வீரா. வீராவோட ஒரு பெரிய சக்சஸ் ரேட் தான் பாட்ஷா. பாட்ஷா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு பெரிய அளவு ஒரு ஒரு பெரிய நேம் கொடுத்த படம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் டப்பிங் ஆன படம். சோ பாபான்றது ஆட்டோமேட்டிக்கா அது பேசிக்கா பாபா அது என்னன்னா கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் வீக்கான கண்டென்ட் வைஸ் ஆடியன்ஸ் செகண்ட் ஆடியன்ஸ் இல்லாது. சோ அதுதான் படத்துடைய பிரச்சனை. நடிகர் கமலஹாசன் சாருக்கு பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் 3 படம் பண்ணியிருக்காரு. சத்யாவுடைய வீரியம் ஒரு கோபக்கார இளைஞன். சோ அதோட விஷயம் என்னன்னா பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல், அதாவது சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு பெரிய அளவு சக்சஸ்ஃபுல் கொடுத்த படம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்குல இந்திரடு சந்திரடுன்னு சொல்லி, அதாவது தமிழ்ல இந்திரன் சந்திரன் சொல்லி டப்பிங் ஆன படம். படம் பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் அதோடைய காமெடியும் சரி, அதோடைய அந்த ஒரு கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர் கமல் சாரோட கொஞ்சம் கேப் விட்டு இது பண்ண படம் ஆள வந்தான்.
ஆளவந்தான் படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நல்ல படம் தான். படம் வந்து என்னன்னா பட்ஜெட் வந்து கூட. சோ அதுதான் அந்த படத்துடைய பிரச்சனையே தவிர வேற இல்ல. ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா 4 படம் பண்ணியிருக்காரு. கமலஹாசன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 படம் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் உள்ள படம் தான். விஜயகாந்த் சாரை வச்சு வந்து கஜேந்திரான்னு சொல்லி ஒரு படம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பிரபு சாரை வச்சு அந்த இந்த இதுக்கு முன்னாடி பின்னாடி கேப்ல வந்து பிரபு சாரை வச்சு ராஜா கையா வச்சான்னு ஒரு படம் பண்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தின்னு ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் வந்து சிவசக்தி படத்துல வந்து சத்யராஜ் பிரபு 2 பேர் சேர்ந்து நடிச்ச படம். தெலுங்கு நடிகர் அதாவது சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் வச்சு 2 படம் பண்ணியிருக்காரு. அதாவது பிரேமா, தர்ம சக்கரம். இந்த 2 வந்து பெரிய அளவு கொஞ்சம் ஹிட் படம் தான். நாகார்ஜுனா சாரை வச்சு ஆட்டோ டிரைவர்ன்ற படம் பண்ணியிருக்காரு. மோகன்லால வச்சு த பிரின்ஸ். இவர் பண்ண படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகான்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக நடிகர் நடிச்ச படம். தமிழ்ல வந்து பெரிய அளவு ஹிட்டான படம். யாருமே வந்து படம் வந்து பாட்டு நல்லா இருக்கு, சுரேஷ் கிருஷ்ணா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் வந்து அந்த எதிர்பார்ப்பை மீறி வந்து பெரிய அளவுக்கு போன படம். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஆகா படம்ன்ற பேர்ல வந்து ஜெகபதி பாபு வந்து வேற லாங்குவேஜ்ல தெலுங்குல வந்து அவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான். ஜெகபதி பாபு கூட வந்து 2 படம் பண்ணியிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து ஒரு ஸ்டேஜ், அதாவது எப்பயுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பீக் அவர்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து சன் டிவி, விஜய் டிவில வந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியும் தயாரித்தும் பண்ணியிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் அந்தந்த வந்து ஒரு நடிகர்களுக்கு ஒரு ஏணிப்படி உள்ள படங்கள் தான். இதுல வந்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து என்னன்னா பெரிய அளவு மாஸ் கொடுத்த படங்கள் இருக்கு. கமல் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக் போன் படமாவும் இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து அவர் கொடுத்த, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னாலே ரஜினிகாந்த், கமலஹாசன் சாரு, உங்களுக்கு வந்து விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், பரத், ரகுமான். ஸோ இப்படி கேட்டகரி ஃபுல்லா போறோம். தனுஷ் கூட பரட்டைங்கிற அளவு சொல்றோம். ஸோ இப்படி எல்லா ஆர்டிஸ்டோட சரத்குமார், அர்ஜுன் எல்லாமே பண்ணிட்டாங்க. கன்னடத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் சாரு, தாசரி நாராயண ராவ், அப்புறம் வந்து உபேந்திரா நடிகர் உபேந்திரா நடிகருக்கு வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து என்னன்னா 3 கெட்டப்ல பண்ண படம். நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா இருக்கும். ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, என்ன வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 பேர் தான். ஒன்னு சுரேஷ் கிருஷ்ணா சாரு, இன்னொன்னு மணிரத்னா சார்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பாட்ஷான்ற ஒரு பெரிய படம் கிட்ட கொடுத்தாரு. அதான் அண்ணாமலை, வீரா, அதுக்கடுத்து வந்து பாட்ஷா. அது வந்து என்ன சொல்றதுன்னா ரஜினி சார் கேரியர்லயே வந்து ஒரு பெரிய அளவு ஒரு பிராண்ட் இமேஜ் கொண்ட படம் தான். 1992 கவிதாலியா ப்ரொடக்ஷன் வந்து அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து டைரக்டர் வந்து வசந்த்னு முடிவாகுது. அப்புறம் வந்து ஏதோ சில இடைப்பட்ட காரணங்கள், தனிப்பட்ட காரணங்கள் சொல்லி டைரக்டர் விலகிறாரு. ஸோ இமிடியேட்டா வந்து சுரேஷ் கிருஷ்ணா, ஏன்னா ஏற்கனவே வந்து பாலச்சந்திரனோட அசிஸ்டன்ட் தான் அது வந்து என்னன்னா இந்த சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு வந்து ஒரு பெரிய ரஜினின்ற ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் கொண்ட நடிகரோட சேர்றாரு. அண்ணாமலை படம் அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவு ஹிட். ஸோ அதுல வந்து காமெடியும் சரி, ஒரு ஆக்ஷன் சீனாவும் சரி, ஸோ அந்த இதுல கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்ச படம், ஒரு நல்ல கம்பேக் படம். இந்த வந்து அண்ணாமலைன்ற படம் வந்து 1993 தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிராஜான்ற பேர்ல வந்து ரிலீஸ் ஆகி 2003 வந்து கன்னடத்துல வந்து கோகர்ணான்ற பேர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். 1995 வந்து பாட்ஷா படம் வந்து எடுக்கிறாங்க. அந்த பாட்ஷா படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் படம். அண்ணாமலை சாதனை வந்து முறியடிக்குது. அதான் ரஜினியின் கேரியர்ல வந்து அது ஒரு முக்கியமான படம். இது வந்து நடிகர் சிரஞ்சீவியை வச்சு படம் 2001 டாடின்னு சொல்லி ஒரு படம் பண்றாங்க. சோ அதுக்கிடையில வந்து 2002 நினைக்கிறேன், 2002 வாமனன்னு சொல்லி அஜித் சாரை வச்சு ஒரு படம் வந்து பேசுறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே போகுது. ஏதோ ஒரு காரணத்தால வந்து அந்த படம் வந்து டிராப் ஆகுது. சோ அந்த படம் டிராப் பண்ணணும். இமிடியேட்டா அதே 2002 பாபா படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ பாபா படம் வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் புள்ளி தான். சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் வச்சு ராகவேந்திரான்னு சொல்லி ஒரு படம் பண்ணாரு.
இந்த ராகவேந்திரா படத்தோட ரீமேக்கும் அவர் தான் சார் தான் பண்ணாரு. அது வந்து 2006 வந்து அதாவது ராக்கி தி ரெபெல் அப்படின்ட்டு படம். அந்த படம் வந்து அதாவது 2003 வந்த படம் வந்து பிரபாஸோட படம். அதை வந்து 2006 ரீமேக் பண்ணதும் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் ஹிந்தியில பண்ணியிருப்பார். 2011 வந்து இளைஞன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இது வந்து எழுத்து இயக்கம் வந்து கருணாநிதி. இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி மார்டின். அப்பயே வந்து இந்த படம் வந்து பிரம்மாண்டம் எல்லாமே பேசினாங்க. ஆனா படத்துடைய வந்து பிரச்சனை என்னன்னா, நம்ம கவிஞர் பா விஜய்க்கு 20 கோடி பட்ஜெட்ல வந்து அந்த எடுக்கக்கூடிய பட்ஜெட் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாடலாசிரியர், அதுல எதுவும் டவுட் இல்லை. ஸோ அதாவது சினிமாவுக்கு அந்த ஒரு மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் சார் எழுதுறாரு, நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனா வந்து என்னன்னா அந்த கண்டென்ட் வைஸ் வீக் தான். ஒரிஜினலா சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட்டே கொடுத்தாலும் ஒரு 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 மாயச்சாலப்படி படத்தை ஹிட் பண்றதுக்கான எல்லா விஷயமும் பண்ணிடுவாரு. ஆனா வந்து ஒரு 20 கோடி உள்ள பட்ஜெட், அது வந்து என்னன்னா அந்த படத்துக்கு ஹீரோவுக்கு ஒத்து வராத பட்ஜெட். அதாவது ஒத்து வராதுன்னா அது எடுக்க முடியாது, அதுக்கான கண்டென்ட். ஏன்னா அதுதான் அந்த படத்தோட விஷயம், தவிர வேற எதுவும் ஒண்ணும் இல்லை. இதுல வந்து என்ன சொல்றது, இப்ப அப்பயே வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாச்சு. அதாவது மார்டின், அதாவது லாட்ரி மார்டின் பண்றாரு, ஏதோ ஒரு 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 சப்போஸ் அரசியல் காரணம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து அப்பயே ஒரு பூகம்பமா வந்துச்சு. படம் வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. இந்த படம் 2011 வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செய்யல. அப்ப 2012 வந்து கட்டாரி வீர கரசுந்தரின்னு சொல்லி வந்து உபேந்திரா வச்சு ஒரு படம் பண்றாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா சார் வந்து 3 வேடத்துல நடிச்சிருப்பாரு. இது வந்து கன்னட சினிமால வந்து முழு நீள திரைப்படம், அதாவது 2D முழு நீள திரைப்படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம் தான். அந்த எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றின படமும் கூட. 2012 சுரேஷ் கிருஷ்ணா சாரு வந்து ஒரு புக் எழுதுறாரு. ஸோ அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மை டேஸ் வித் பாஷா. ஸோ அந்த பாஷா படத்துடைய ஷூட்டிங் அனுபவங்கள், ரஜினிகாந்த் சாருடைய அனுபவங்கள் எல்லாமே சொன்னாங்க. அது வந்து எடுத்து அமேசான் ஹிந்தியில எல்லாத்துலயும் கிடைக்கும். ஸோ நீங்க கூட வாங்கி படிக்கலாம். புக்கு வந்து பெரிய அளவு வந்து ஒரு பெரிய அதாவது பெரிய அளவு எதிர்பார்ப்பை உண்டாக்குது. ஸோ அடுத்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து பெரிய அளவு கிரியேட் பண்ணிச்சு. சுரேஷ் கிருஷ்ணா சார் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் கூடிய வகைப்படங்கள் தான். அவர் பண்ண படத்துல வந்து பாபா, பரட்டை என்கிற அளவு சுந்தரம், இந்த ஒரு சில படங்கள்ல தவிர்த்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கமர்ஷியல் இயக்குனர். இந்த சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய அந்த படைப்பு இதெல்லாம் பாக்குறப்ப லாங்குவேஜ்ன்றது எவ்வளவு முக்கியன்ற ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு ஒரு திறமையான ஒரு இருந்தாலும் மொழி இருக்கிறப்பதான் உங்களுக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து எடுபடும். சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த காடுன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து இன்னும் நிறைய படங்களை இயக்கணும் அப்படின்ற ஒரு ரசிகரா என்னுடைய ஆர்வத்தை சொல்றேன்.